வெளிநாடு செல்ல விரும்பும் இந்தியர்களுக்கு ஏற்ற சில நாடுகள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சகோதரி காதரியா. என்னோட சேனல் தமிழ் விசா vlogs. பட்ஜெட் டிராவல், மிட் பட்ஜெட் டிராவல், ஹை பட்ஜெட் டிராவல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ஸில் தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஒரு போனஸ் பாயிண்ட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நடுவில் பாருங்கள், கடைசிலையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லோ பட்ஜெட் டிராவல். எங்கெல்லாம் போகலாம்? 12 நாடுகள் நான் சஜஸ்ட் பண்றேன். அந்த நாடுகள்ல எந்த நாட்டுக்கு நீங்க போகணும்னு பிளான் பண்ணுங்க. கவனமா கேளுங்க. எந்தெந்த நாடுன்னு நான் சொல்றேன். ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள், கஜகிஸ்தான், இந்தோனேசியா, கம்போடியா, வியட்நாம், உஸ்பெகிஸ்தான், மறுபடியும் இந்தோனேசியா. ஸோ இதெல்லாம் மறுபடியும் ஏன் இந்தோனேசியா சொன்னாங்க? சொல்கிறேன். விசா ஃப்ரீயான நாடுகள் ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள், கஜகிஸ்தான், இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், இந்தோனேசியா, உஸ்பெகிஸ்தான். திரும்பவும் இதே நாடுகளை தானே நீங்கள் சொல்கிறீங்க? எஸ். நீங்கள் என்னுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃப்ரீ விசா ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள், கஜகிஸ்தான், இந்த 4 நாட்டுக்கும் ஃப்ரீ விசா தான். விசாவுக்கு பணம் கட்ட வேண்டாம். ஆனாலும் இந்த நாடுகளுக்கு சில கோட்பாடுகள், விதிகள் இருக்கிறது. அந்த விதிகள் என்னன்னு நீங்கள் ஆன்லைனில் இந்த நாட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அதை என்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அன்னைக்கு உண்டான சட்டத்திட்டங்கள், விசாவுக்காக இந்தியர்களுக்காக என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் கவனமாக அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தயவு செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எந்த நாடு உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உகந்ததாக இருக்கும். ஃபேமிலியோட போய் சுற்றி பார்க்குறதுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்க்குறதுக்கோ உங்கள் பிளானிங்க்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்போ நியூ இயர் வரப்போகுது இல்லையா? நியூ இயருக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டோட நீங்கள் வெளிநாட்டில் போய் நியூ இயரை வான்னு சொல்லி வரவேற்கலாம், கொண்டாடலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு இடிஏ, அதுக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட் கட்டணும். தாய்லாண்டுக்கு டிஜிட்டல் அரைவல் கார்டு இருக்குது. ஆனால் அதுக்கு பைசா கட்ட தேவையில்லை. உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு இது நேபாளில் கேட்பாங்க. நீங்கள் நேபாள் போகிறதுக்கு பை ரோடும் போகலாம், பை ட்ரெயினும் போகலாம், பை ஃப்ளைட்டும் போகலாம். கஜகிஸ்தான் ஆல்சோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப அழகான கண்ட்ரி. கஜகிஸ்தான் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கவனித்து அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம பட்ஜெட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். விசா ஆன் அரைவல் நாடுகள் இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து, லாவோஸ். இங்கெல்லாம் நீங்கள் போகிறதா இருந்தாக்கா நீங்கள் டிஜிட்டல் அரைவல் கார்டும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் அங்கே இமிக்ரேஷனில் அந்த நாட்டுக்கு நீங்கள் போய் லேண்ட் பண்ணதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் நீங்கள் ஸ்டாம்ப் அடிக்க வேண்டி வரும். இது விசாவை பற்றி பேசலாம். விசா ஃப்ரீ தான். ஆனால் விசா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். நீங்கள் அந்த நாடுகள் என்னென்ன? கம்போடியா, வியட்நாம், இந்தோனேசியா, உஸ்பெகிஸ்தான். நீங்கள் இந்த 4 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதுக்கு விசா உண்டு. விசாவுக்கு பணம் கட்ட தேவையில்லை. ஆனாலும் அவங்க சில கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் அஃபிஷியல் வெப்சைட்டில் தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த நாள் உங்களுடைய பிரயாணம் இருக்குது, எப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியோட போகிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களோ, ஃபஸ்ட்டு இது டிஸ்கஷன் பண்ணிவிட்டு எந்த நாடுன்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். லோ பட்ஜெட்னா என்ன? நம்ம என்னென்னா ஃப்ளைட்டு புக் பண்ணுறது, எந்த ஏர்போர்ட்லேருந்து போனால் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும், எப்படிப்பட்ட ஹோட்டல் உங்களுக்கு வேணும், 4 பேரும் ஷேர் பண்ணுற ஒரு ரூம் மாதிரி வேணுமா, அல்லது நீங்கள் ஹாஸ்டல் மாதிரி. ஹாஸ்டல் அப்படின்னாக்கா அடுக்கடுக்காக இருக்குமே பெட்டு, அது டொமெட்டரின்னு சொல்லுவாங்க. இது ஹோட்டலுக்கும் டிக்கெட்டுக்கும் இருக்குது. அப்புறம்
ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்றேன். சரியா? நடுவில் வீடியோவை கவனிங்க. சுற்றி பார்க்கணும், அந்த நாட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கிறத சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த நாட்டில் வந்து என்ன சாப்பாடு நல்லா இருக்கும், அங்கே என்ன வந்து ஃபேமஸாக இருக்குது, இது வந்து நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக அது ருசிங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து வேணும். அது கட்டாயம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் பஸ் எடுத்துக்கலாம் அல்லது மெட்ரோ எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கும். மிட் பட்ஜெட்டை பற்றி பேசலாம். மிட் பட்ஜெட்டில் வந்து எந்தெந்த நாட்டுக்கு போகலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 10 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 15 ரூபா கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதாக இருந்தால் அதுதான் மிட் பட்ஜெட். மொரிஷியஸ், மால்டீவ்ஸ், ஃபிஜி, ஜமைக்கா, கம்போடியா, ஜிம்பாப்வே, மடகாஸ்கர், ஜார்ஜியா, ரஷ்யா, ஈஜிப்ட் அண்ட் ஒமான். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மிட் பட்ஜெட். இந்த நாட்டுக்குமே வந்து விசா ஃப்ரீ, அப்புறம் விசா ஆன் அரைவல், அப்புறம் இ விசா, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது. எந்த நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நாட்டுக்கு உட்பட்டு அன்னைக்கு என்ன நீங்கள் வந்து சட்டத்திட்டங்கள் வந்து இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு நம்ம பேசுறது பட்ஜெட் சமாச்சாரத்தை பற்றி தான். நியூ இயர் வருது இல்லையா, நியூ இயரை கொண்டாடணுமே. வெளிநாட்டில் போய் நியூ இயரை கொண்டாடலாம். பாருங்க, ஹை பட்ஜெட் 5 ஸ்டார் ஹோட்டலில் போகலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் வந்து போகலாம். ஹை எந்தெந்த நாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹை பட்ஜெட்டுக்கு நாடை சொல்லலையே. எஸ் சொல்கிறேன். ஹை பட்ஜெட்டுக்கு ஹாங்காங், மக்காவ், ஃபுஜி, சேஷல்ஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அண்ட் நியூசிலாண்ட். இதுலேயும் வந்து விசா ஃப்ரீ இருக்குது ஃபார் இண்டியன்ஸ், விசா ஆன் அரைவல் இருக்குது, இ விசாவும் இருக்குது. ஃப்ளைட்டு, ஹோட்டலு, உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், உங்களுடைய சாப்பாடு, இது எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னல, அதை இப்போ கேளுங்க. அதாவது நீங்கள் எந்த பட்ஜெட்டில் போகிறதாக இருந்தாலும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்துலையுமே வந்து ஏர்போர்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். உள்நாட்டில் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறதாக இருந்தால் 3 மணி நேரங்கள் முன்னதாக நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்விடுங்க. இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான பிரயாணம் செய்கிறதாக இருந்தால் தயவு செஞ்சு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறது மிக மிக உகந்தது. இன்றைய செய்தி என்னன்னா, ஏர்போர்ட் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வந்து செக்கப் பண்ணுறது, ரொம்ப உங்கள் லக்கேஜை வந்து செக்கப் பண்ணுறது. தயவு செஞ்சு லக்கேஜில் வந்து பவர் பேங்க்ஸு, ப்ளூடூத்து, கத்தி, நெயில் கட்டரு, சிசர்ஸு, பிளேடு, ஷேவ் பண்ணுறதுக்கு சில பேர் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க. சில ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, உங்களுக்கு வந்து டீபோர்ட் கூட பண்ணி விட்டுருவாங்க. ஜாக்கிரதை, கவனம் தேவை. லக்கேஜோடைய சட்டத்திட்டங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது, அந்த ஃப்ளைட்டுக்கு தக்கன மாதிரி சட்டங்களை கூட நீங்கள் பார்த்து கவனித்து டிக்கெட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற போனஸ் பாயிண்ட். இன்றைய நாள் உங்களுக்கு பட்ஜெட்டில் பிரயாணம் பண்ணுறது எப்படி, மிட் பட்ஜெட்டில் பிரயாணம் பண்ணுறது எப்படி, ஹை பட்ஜெட்டில் பிரயாணம் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களுடைய சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தாய்நாடு. ஜெய் ஹிந்த். அல்லாஹ் ஹாஃபீஸ்.